இன்னைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி போலீஸ் மசில் பவர், பொலிட்டிக்கல் மசில் பவர், கூண்டாஸோட போப்பர், மணி ஃப்ளவர் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுக்கும் அதே மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஈக்குவல்ட்டா ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் போய் இது வந்து இப்போ பண்ணுறப்போ இவரை ஓட்டு போட யாரும் அனுப்புவாங்களா? எந்த டிரான்ஸ்போர்ட்டாக கொண்டு போக முடியுமா? இன்னைக்கு ஓட்டு போகிறதுக்கு இண்டிபெண்டாக யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. டிரான்ஸ்போர்ட் வச்சா கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறாங்க. ஒரு இந்த இஷ்யூ ஆனவுடனே யார் ஓட்டு போடுவான், ஏ யார், பி யார், சி யாருன்னு ஐடென்டிஃபை வச்சுருப்பான். ஏன்னா லோக்கலுக்கு இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டு அவனுக்கு யாருன்னு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், திமுக ஓட்டுறா, இவன் அதிமுக நம்ம ஓட்டுறாது சரிட்டா, புதுசாக ஒருத்தன் வந்து விஜய்க்குன்னு வரான்டா, இவன் அங்கே விடக்கூடாதா. விடுதலை சித்தையும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் விஜயை ஓட்டு போட விட்டுருவாங்களா? அரசியல் பலம், சாதி பலம், பணம் பலம் எல்லாமே இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒன்லி யங்ஸ்டர், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கான ஒரு மாற்று, திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை கொண்டு வர நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அதை கொண்டு போய் அறுவடை பண்ண முடியுமா? இண்டிபெண்டாக இருந்தால் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தரோட போய் சேர்ந்திருந்து அந்த இதையும் தன்னை மசில் பவராக பயன்படுத்துகிற சாதி கூட இருக்கு. ஏன்னா அவன் நமக்கு சண்டை போட வருவான்.